கேமரால பதிவான காட்டு விலங்குகள் கிட்ட சிக்கிய மனிதர்கள் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்தியாவின் ஒரு பகுதியில மெடிக்கல் ஷாப் ஒண்ணு முன்னாடி நின்னுகிட்டு இருந்த மக்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட திசையில பார்த்துட்டு நிக்கிறாங்க. அவங்க கவனத்தை இழுக்கிறது மாதிரி அந்த பக்கம் ஏதோ ஒண்ணு நடக்கிறத நம்மால புரிஞ்சிக்க முடியுது. திடீர்னு சிலர் அந்த இடத்தை விட்டு ஓட தொடங்குறாங்க. அடுத்த சில நொடிகள்ல கோபமான யானை ஒண்ணு வேகமா ஓடி வந்து கடை முன்னாடி இருந்த வாகனங்களை சேதமாக்கிட்டு அந்த இடத்தை விட்டு போகுது. அப்ப கூட சிலர் அந்த இடத்தை விட்டு ஓடாம கடை முன்னாடி அப்படியே நிக்கிறத பார்க்க முடியும். கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா கூட இது ரொம்ப மோசமான நிகழ்வா முடிஞ்சிருக்கும். ஆனா நல்ல வேளையா அங்க நின்ன யாருக்கும் எதுவும் ஆகல. ஒரு ஏடிவி மேல அமைதியா உட்கார்ந்திருந்த இந்த நபரை நோக்கி 4 நாய்கள் வேகமா ஓடி வருது. அதை பார்த்த அந்த நபர் வேகமா அந்த ஏடிவி மேல ஏறி நின்னு நாய்கள் கிட்ட இருந்து கடி வாங்காம இருக்க முயற்சி பண்றாரு. ரொம்ப நேரம் முயற்சிக்கு அப்புறமா இன்னொரு லேடி வந்து ஒரு குச்சியால அந்த நாய்களை பயமுறுத்தி அதுங்களை விரட்டி அவரை காப்பாத்துறாங்க. இங்க ஒரு குழந்தை தன்னோட உந்து வண்டியில விளையாடிக்கிட்டு இருக்கும் போது குழந்தையோட அப்பா கார்ல ஏதோ வேலையில இருக்காரு. அப்போ திடீர்னு பக்கத்து வீட்டு நாய் குழந்தைய நோக்கி குலைச்சுக்கிட்டே ஓடி வருது. இத பார்த்து பயந்து போன குழந்தை தன்னோட அப்பாவை நோக்கி ஓடும் போது அவரும் இந்த பக்கமா ஓடி வர்றாரு. நல்ல வேளையா அவர் அந்த இடத்துல இருந்ததால குழந்தை நாய்கிட்ட இருந்து கடி வாங்காம தப்பிக்குது. அமெரிக்காவின் வீடு ஒண்ணுல உரிமையாளர் இருக்கும் போதே கரடி ஒண்ணு அவரோட நாயை பிடிக்க வீட்டுக்குள்ள வரைக்கும் வருது. நேரா உள்ள வந்து நாயை கடிக்க முயற்சி பண்ணும்போது நாயோட உரிமையாளர் கொஞ்சமும் யோசிக்காம நடுவுல புகுந்து கரடியை அப்படியே வெளியே தள்ளி அது மறுபடியும் உள்ள வராம இருக்க அங்கிருந்த பெஞ்ச வாசலுக்கு குறுக்க போடுறாரு. அவரோட அந்த தைரியமான முடிவு தான் அன்னைக்கு அவருடைய நாயை காப்பாத்தி இருக்கு. இந்தியாவின் மும்பையுடைய அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி ஒருத்தர் நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது அங்கிருந்த நாய்கள் அவரை தாக்க வேகமா ஓடி வருது. இத பார்த்து பயந்து போன அந்த செக்யூரிட்டி அவருடைய கையில இருந்த குச்சிய வேகமா வீசி அந்த நாய்களை விரட்ட முயற்சி பண்றாரு. இத பார்த்துட்டு இருந்த டாக் லவர் ஒருத்தர் வேகமா ஓடி வந்து அவரை காப்பாத்துவாருன்னு பார்த்தா அவர் அந்த செக்யூரிட்டியை அடிக்கிறாரு. அந்த நாய்களை சமாளிக்கிறதா இல்ல இவனை சமாளிக்கிறதான்னு குழப்பத்துல இருந்த அந்த செக்யூரிட்டிய ஒரு சில நாய்கள் கடிக்கவும் செய்து. அப்புறமா பக்கத்துல இருந்த மக்கள் ஓடி அந்த இடத்துக்கு வர்றாங்க. உடனே அந்த நாய்கள் அவரை விட்டுட்டு ஓடி போயிடுது. இந்த மாதிரியான டாக் லவர்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கடலுக்கடியில 220 மீட்டர் ஆழத்துல நீர்மூழ்கி வீரர் ஒருத்தர் தன்னோட வழக்கமான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த பகுதி வழியா அதிவேகமா போய்கிட்டு இருந்த ஸ்வாட் ஃபிஷ் ஒண்ணு அவருக்கு பின்பக்கமா மோதுது. ஸ்வாட் ஃபிஷோட நீளமான அலகு ரொம்ப கூர்மையா இருக்குங்கிறதால அது அந்த வீரரோட முதுகுல இருந்த ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட்ல சொருகிற அளவு ரொம்ப பலமா மோதி இருக்கு. அதை அப்படியே விட்டுட்டு தன்னோட வேலையை தொடர முடியாதுன்னு தெரிஞ்சதால அந்த டைவர் உடனடியா கைத்த புடிச்சு மேல் நோக்கி போக தொடங்குறாரு. கேரளாவின் ஒரு பகுதியில ஊர்வலம் முன்ல பயன்படுத்தப்பட்ட இந்த யானைக்கு மதம் பிடிச்சதால அது ஒரு ஸ்கூட்டிய அப்படியே தூக்கி அங்க நின்ன ஷேர் ஆட்டோ மேல அடிக்குது. அப்புறமா அந்த ஷேர் ஆட்டோவையும் அப்படியே தூக்கி தரையில பலமா அடிச்சு சேதமாக்குது. இந்தியாவின் ஒரு பகுதியில ஊர்வலமா கொண்டு போகப்பட்ட இந்த யானை திடீர்னு அது கூட போய்கிட்டு இருந்தவரை தாக்க முயற்சி பண்ணுது. பாகன் தடுக்க முயற்சி பண்ணும்போது அமைதியா இருந்த அந்த யானை கீழே விழுந்தவர் எழும்ப முயற்சி பண்ணும்போது மறுபடியும் அவரை தாக்க முயற்சி பண்ணுது. இதனால அவரு அங்க பிரதர்சனம் பண்ணது மாதிரியே அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போறாரு. இங்க கோபமான காட்டு யானை ஒண்ணு சில நபர்களை ஆக்ரோஷமா துரத்திட்டு வருது. அதுல ஒரு நபர் யானைக்கு ரொம்ப பக்கத்துல ஓடி வர்றாரு. ஆனாலும் கீழே விழாம ரொம்ப வேகமா ஓடி வந்ததால அன்னைக்கு அவர் சாகாம உயிர் தப்பிக்கிறாரு. தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் வீடுகளுக்குள்ள பாம்பு நுழைகிறது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான நிகழ்வு. அந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச இந்த பெரிய பாம்பை வெளியே தள்ள இந்த 3 பேரும் முயற்சி பண்றாங்க. அதுல 2 பேர் கையில குச்சிய வச்சுட்டு தொண்டைகளையே கத்துறாங்க தவிர பாம்பை அவங்க தொடக்கூட முயற்சி பண்ணல. ஆனா இன்னொரு லேடி ரொம்ப தைரியமா அந்த பாம்பை வாசலை நோக்கி தொடர்ந்து தள்ளி விடுறாங்க. ஆபத்து நேரங்கள்ல தொண்டைக்கிளிய கத்துறதை விட இறங்கி வேலை செய்யறது தான் பயன் தருங்கிறத இதுல இருந்து நாம தெளிவா புரிஞ்சிக்க முடியுது. போட்ஸ்வானால சமீபத்துல நடந்த ஒரு மோசமான நிகழ்வு தான் இது. யானைகளை பாக்குறதுக்காக யானைகள் அதிகம் இருக்கிற நீர்ப்பகுதிக்கு சின்ன படகுல போன சுற்றுலா பயணிகள் யானைகளை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு யானை படகு நோக்கி வேகமா ஓடி வர தொடங்கி இருக்கு. இத பார்த்த படகோட்டிகள் படகுகளை வேகமா செலுத்த முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனாலும் அந்த யானை தொடர்ந்து துரத்தி வந்து ஒரு படகை கவிழ்த்து போடுது. படகுல இருந்த ஒருத்தரை மட்டும் லேசா தாக்கிட்டு அந்த இடத்தை விட்டு போகுது. யானை கூட்டத்துக்கு ரொம்ப பக்கத்துல போனதால தான் அது அந்த யானையை கோபப்படுத்தி தாக்குதலுக்கு தூண்டி இருக்கு.
ஒரு சின்ன கடை ஒண்ணுல சில வாடிக்கையாளர்கள் நின்னுகிட்டு இருக்காங்க. கடைக்கு வெளியே நின்ன மாடு ஒண்ணு கடையை நோக்கி வருது. பக்கத்துல வந்த அந்த மாடு திடீர்னு வேகமா ஓடி கடையோட முன்பக்க கண்ணாடியில வேகமா மோதி அப்படியே உள்ள வருது. உள்ள இருந்த சில பொருட்களை உடைச்சிட்டு அங்கிருந்த நபர்களை முட்டுறதுக்காக அவங்கள நோக்கி நேரா போகுது. பாண்டாக்கள் கியூட்டான விலங்குகளா தான் பலருக்கும் தெரியும். ஆனா பாண்டாக்களும் ஆபத்தான காட்டு விலங்குகள் தான். காப்பகத்துல இருக்கிற இந்த பாண்டா கரடி அந்த கதவை திறந்து உள்ள போக முயற்சி பண்ணுது. ஆனா இந்த லேடி அந்த டோரை மூடி பாண்டாவை இந்த பகுதியிலேயே வச்சுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த லேடியோட இந்த செயல் பாண்டாவை கோபமாக்குது. இதன் காரணமா அது நேரா அவங்கள நோக்கி போய் அவங்கள தாக்க முயற்சி பண்ணுது. அதை தினமும் கையாண்ட பழக்கம் உள்ளதால அந்த லேடி எப்படியோ அதை தடுக்க முயற்சி பண்ணி கீழே விழும்போதும் கூட பெரிய அடி எதுவும் வாங்காம அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க. பாண்டாக்களும் கூட சில நேரங்கள்ல இப்படி மூர்க்கத்தனமா மாறும். நடு ரோட்ல ஆக்ரோஷமா சண்டை போடுற இந்த காளைகள் பழைய படங்கள்ல வர சண்டை காட்சிகள்ல சம்பந்தமே இல்லாம சாலையோர கடைகளை அடிச்சு உடைக்கிறது மாதிரி ரோட்டோரமா இருந்த ஒரு கடையில போய் மோதி கடையை சேதப்படுத்துது. அதுல ஒரு மாடு கீழே விழுது. இன்னொரு மாடு கீழே விழுந்த மாட்டை தொடர்ந்து முட்டுது. இது அந்த கடையை இன்னும் பயங்கரமா சேதமாக்குது. சுத்தி நின்னவங்க மாடுகள் மேல தண்ணி ஊத்தி விரட்ட முயற்சி பண்றாங்க. இங்க அமைதியா இருந்த ஹோட்டல் ஒன்ல ஒரு பூனையும் அதை துரத்திக்கிட்டே ஒரு சிறுத்தையும் உள்ள வருது. இத பார்த்து உள்ள இருந்தவர் தெரிச்சு வெளியே ஓடுறாரு. அவர் பின்னாடியே பூனையும் அது பின்னாடி சிறுத்தையும் வெளியே ஓடுது. இங்க ஒரு நபர் தன்னோட வீட்டுக்குள்ள போகிறதுக்காக வீட்டு கதவை திறக்கிறாரு. அந்த கதவுல இருந்த பாம்பு ஒண்ணு அவர் தலையில கடிக்குது. இது என்னன்னு மேல பார்க்கும்போது பாம்பு இருக்கிறத பார்த்து பயந்து போனவரு தான் பாம்பு கிட்ட இருந்து கடி வாங்கினதை நினைச்சு இன்னும் அதிக பயத்துல கீழே விழுந்துடுறாரு. டிராபிக்ல நிக்கிற இவர்கிட்ட இந்த வான்கோழி வம்பிழுத்துக்கிட்டு இருக்கு. அவர் அதை தன்னோட காலால தடுக்க முயற்சி பண்றாரு. ஆனா அது தொடர்ந்து அவரை தாக்க முயற்சி பண்ணுது. இங்க சிலர் ஏரியில இருந்து ஃப்ரெஷ்ஷா பிடிச்ச எலக்ட்ரிக் ஈல் ஒன்ன ஏரிக்கரையில போட்டிருக்காங்க. அதை பார்த்து குறைக்கிற இந்த நாய் ஒரு கட்டத்துல அந்த ஈல கடிக்குது. அடுத்த நொடியே ஈலோட உடல்ல இருந்து வந்த மின்சாரம் நாயோட உடலை தாக்குது. வலி தாங்க முடியாத அந்த நாய் அதை அங்கேயே போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போகுது. எலக்ட்ரிக் ஈல்களால 600 வால்ட்டுக்கும் அதிகமான மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும். சரியா பயன்படுத்தினா இந்த ஈல்களால முதலைகளை கூட கொல்ல முடியும். இங்க எலக்ட்ரிக் ஈல வலையில பிடிச்ச ஒருத்தர் அதுல இருந்து வந்த மின்சாரம் தாக்கி அப்படியே சரிஞ்சு தண்ணியில விழுறத பார்க்க முடியும். அவரோட நண்பர்கள் கூடவே இருந்ததால அவரை அவங்களால காப்பாற்ற முடிஞ்சது. சுற்றுலா வந்த சுற்றுலா பயணியோடைய மொபைல இந்த குரங்கு திருடி வச்சிருக்கு. அதை திரும்ப வாங்குறதுக்காக அந்த பயணி குரங்கு கூட பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மொபைலுக்கு 2 பழங்கள் கொடுத்த பிறகு அந்த குரங்கு மொபைலை திருப்பி கொடுக்குது. அதே மாதிரி இங்க ஒரு குரங்கு பயணி ஒருத்தரோட கண்ணாடிய அவருடைய தலையில இருந்து எடுக்குது. இத கவனிச்ச பின்னால இருந்து வந்த இன்னொரு பயணி சரியான நேரம் பார்த்து கண்ணாடிய குரங்கு கையில இருந்து புடுங்கி எடுக்கிறாரு. இங்க இன்னொரு குரங்கு ஒரு பயணிக்கிட்ட இருந்த பாட்டில வாங்க முயற்சி பண்ணுது. அவர் எவ்வளவுதான் தடுத்தாலும் அது தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்து ஒரு கட்டத்துல அந்த பாட்டில அவரோட கையில இருந்து பறிச்சு அதை ஓபன் பண்ணி குடிக்குது. இங்க ஒரு லேடி அவங்க கிட்ட இருந்த வாழைப்பழத்தை பிச்சு அங்கிருந்த ஒரு குரங்குக்கு கொடுக்கறாங்க. அடுத்த நொடியே அங்கிருந்த மொத்த குரங்கும் அவங்க மேல குதிச்சு பழத்தை சாப்பிட முயற்சி பண்ணுதுங்க. நீர்மூழ்கி வீரர்கள் சிலர் இந்த அரிய வகை ஓர்ஃபிஷ பக்கத்துல இருந்து படம் பிடிச்சிருக்காங்க. 10 மீட்டருக்கும் அதிகமான நீளத்துல வளரக்கூடிய இந்த மீன்களை ஆழ்கடல்ல தான் அதிகமா பார்க்க முடியும். தன்னை நோக்கி வேகமா ஓடி வந்த ஆட்டை ஒரு பெரிய பாத்திரத்தை பயன்படுத்தி தடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அது வேகமா வந்து மோதினதால 2 அடி பின்னாடி போய் விழுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோல எந்த பார்ட் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் மூலமா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.